ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிரண்டையின் நன்மைகளை பற்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த பிரண்டையில் அந்த கொழுந்தாக இருக்குது பாருங்கள், 1 2 அதை மட்டும் தான் நம்ம உடச்சி எடுக்கணும். கீழே அடியில் திக்காக இருக்கிறத உடைக்கக்கூடாது. அதனால் மேலே இருக்கிறது தான் உடச்சி எடுக்கணும். கையில் எண்ணெய் பூசின்னு உடச்சி எடுக்கணும், இல்லை கையில் நமிக்கும். கட் பண்ணும் போது கையில் ஒரு க்ளவுஸோ இல்லைன்னா எண்ணெய் பூசின்னு பண்ணோம்னா நமைச்சல் இருக்காது கையில். ஸோ முனையில் இருக்க கொழுந்தாக இருக்கிறது 1 2 3 வரைக்கும் போகலாம். அதுக்கு மேலே கீழே இருக்கிறத உடைக்கக்கூடாது, அப்படியே விட்டுறணும். இப்போ மழை பெஞ்சி ஒரு மாதம் ஆச்சுன்னா நல்லா துளுத்து வரும். அந்த நேரத்தில் அந்த கொழுந்தாக இருக்கிறது மட்டும் கட் பண்ணி எடுத்துன்னு போய் நம்ம அது கூட உடச்சக்கடல, புளி, வெங்காயம், பூண்டு வகையெல்லாம் செஞ்சு ஒரு ஊறுகாய் மாரி வச்சுன்னு சுட சோத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா நல்லா பசி எடுக்கும். நிறைய சாப்பாடு சாப்பிடலாம். நல்லா ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும். இதை பாருங்க, இது போல் பிஞ்சாக இருக்கிறது தான் உடச்சி நம்ம செய்யணும். முத்தந்து எடுத்து உடச்சோம்னா அதில் ஒரு சத்து இருக்காது. இந்த கொழுந்தாக இருக்கிறது தான் சாப்பிட்றது நல்லாயிருக்கும். அது ரொம்ப நாராக இருக்கும். 4 மூலையிலையும் இந்த 4 இதுவும் மட்டும் சீவிட்டு நடுவில் இருக்கிற ஸ்டெம் மட்டும் கட் பண்ணி பொடி பொடியாக வெட்டி நம்ம துவையல் செஞ்சு சாப்பிட்டோம்னா இந்த அஜீரணமாக இருக்கிறவங்க, பசி எடுக்காதவங்களாம் சாப்பிட்டா நல்லா பசி எடுக்கும். சாதாரணமாக ஒரு 1/2 தட்டு சாப்பாடு சாப்பிட்றவங்க 1 தட்டு சாப்பாடு சாப்பிடுவாங்க. நல்லா ரத்த ஓட்டம் உண்டாகும். கால்சியம் சத்து, அயன் சத்து, எல்லா சத்தும் இருக்குது. எலும்புக்கும் இந்த எலும்பு ஜாயிண்ட் இருக்குதுங்க இல்லையா, அதுங்களுக்கும் ரொம்ப நல்லது. போன் மேராவுக்கும் நல்லது. இதை வந்து நீங்கள் இயற்கையாக நீங்கள் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இது வந்து பிரண்டை துவையல்னு வச்சுருக்குறாங்க. பிரண்டை ஊறுகாவும் வச்சுருக்காங்க. நீங்கள் விருப்பப்பட்டவங்க வாங்கி சாப்பிடுங்க, இயற்கையானதை. அப்படிலாம் நீங்கள் பறித்து செய்யணும்னா இது யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட நீங்கள் மார்க்கெட்டில் கூட விற்க. இப்போ எல்லா மார்க்கெட்டு, கோயம்பேடு மார்க்கெட்லேருந்து அந்தந்த பகுதியில் இருக்கிற உழவர் சந்தைகளில் கூட கிடைக்குது. நாட்டு மருந்து கடையில் கூட சொன்னீங்கன்னா, கீரைக்கார மார்க்கெட்டை சொன்னால் கூட பர்சனல் தருவாங்க. நீங்கள்லாம் சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருங்க. நல்லா உடம்பு எக்ஸசைஸை அதுக்குன்னு சாப்பிட்டா மட்டும் போதாது, நல்லா நடக்கணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம ட்ரெண்டி லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு வரும். மறக்காம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.